இதே பட்டணத்துல, இதே கன்னியாகுமரி மாவட்டத்துல, அவ்வளவுதான், அருமனையில இருக்கிற ஒரு டுட்டோரியல். அந்த சாட்சி ஒரு சிலருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த டுட்டோரியல்ல என்னுடைய பாஸ்டர் என்னை கொண்டு போய் 10th எப்படியாவது பாஸ் பண்ணணும் நீ அப்படின்னு சொல்லி என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டாரு. 10th 3 பாடம் ஃபெயில் ஆயிட்டேன். உடனே எங்க பாஸ்டர் என் மேல ரொம்ப அன்பு வைத்தவர். ஸோ அவர் இவனை எப்படியாவது கரையேற்றி விடணும் அப்படின்னு அவர் நினைச்சவர் அவர். அப்ப அந்த டுட்டோரியல் டீச்சர் என்ன ஒரு வாரம் முழுக்க பாடத்தை சொல்லி கொடுத்து எனக்கு ஒன்னும் புரியாததை நினைச்சு அவங்க சொன்னாங்க, இல்லப்பா நீ இந்த டுட்டோரியல் கிடையாது, நீ எந்த டுட்டோரியல் போனாலும் நீ 10th பாஸ் பண்ண மாட்ட, நீ படிக்க முடியாது, உனக்கு மண்டையில ஏறாது. எங்க பாஸ்டரை கூப்பிட்டு, சார் இவனை கூட்டிட்டு போங்க சார், கண்டிப்பா இவனை வச்சுக்க வேண்டாம், ஏன்னா இவனால பண்ண முடியாது, இவனால படிக்க முடியாது. அவர்களுக்கு என்னை குறித்த ஒரு நினைவு இருந்துச்சு, என்னை குறிச்சு ஒரு யோசனை இருந்துச்சு, இவன் கண்டிப்பா முன்னுக்கு வர முடியாதுன்னு. ஆனா இன்றைக்கு இந்த பட்டணத்துல உங்க முன்னாடி நிக்கும் போது நான் நம்புறேன், அவங்க நினைச்ச நினைவுகளை எல்லாம் மாற்றி, எங்க அம்மா அப்பா நினைச்ச நினைவுகளை எல்லாம் மாற்றி, என் கூட பிறந்தவங்க நினைச்ச நினைவுகளை எல்லாம் மாற்றி, என் சொந்தக்காரங்க நினைச்ச நினைவுகளை எல்லாம் மாற்றி, இன்றைக்கு நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான ஒரு காரியத்தை ஆண்டவரால செய்ய முடியுமானால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாரெல்லாம் ஆமோதிக்கிறீர்களோ அவர்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை குறித்து அவர்கள் நினைக்கிற நினைவுகளை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, நம்புறேன் ஆண்டவரே, சொல்லுங்க நம்புறேன் ஆண்டவரே. இது ஆண்டவரால மட்டும்தான் முடியும், இது வேற ஒருத்தரால முடியாது, இது வேற ஒருத்தரால முடியாது. சொல்லுங்க ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க பேசுற வார்த்தை எனக்காக தான் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, இது நடக்கணும், இது நடக்கணும். உங்க வருகை தாமதிச்சா 2026வது வருஷத்துல நான் காலடி எடுத்து வைக்கும் போது என்ன குறிச்சு மனிதர்கள் நினைத்தது ஒண்ணுமே நடக்கல, என்ன குறிச்சு பரலோகம் நினைச்சது நடக்குது, என்ன குறிச்சு ஆண்டவர் நினைச்சது நடந்துருச்சு, என்ன குறிச்சு அவர் வைத்திருந்த திட்டம் மாறலன்னு நான் சாட்சி சொல்ல போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி.